ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, உலகியல் வாழ்க்கையிலும் சரி, நம்ம வெற்றி அடைகிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கவனம் வச்சா போதும். அது என்ன அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த விஷயத்தை செய்வதற்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் உள்ள டைம் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நீங்கள் வெற்றி அடைகிறீங்களா தோல்வி அடைகிறீங்களான்றதை நிர்ணயிக்குது. உதாரணத்துக்கு ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிற 2 பசங்க, ஒரு பையன் வீட்டுக்கு வரான், இன்றைக்கி இதை படிக்கணும்னு நினைக்கிறான். 2 பேருக்குமே அது ஒரு ஹோம் ஒர்க்காக கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை படிக்கணும்னு நினச்சிட்டு தான் 2 பேருமே வருவாங்க வீட்டுக்கு. அதில் ஒரு பையன் வந்தவொடனே டக்குன்னு எடுத்து படிக்கிறான். டக்குன்னு, அதாவது வந்தோடனே அந்த முகம் கழுவுறது இதெல்லாம் பண்ணாலும் அவனுக்கு அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பையன் வரான், இதே எண்ணத்தில் தான் அவனும் வரான், வீட்டுக்கு வரான். வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டு வாசலில் விளையாடுறத பார்க்குறான். உடனே இவனும் போய் ஒரு பேட்டை எடுத்துகிட்டு பேட்மிண்டன் விளையாட ஜாயின் பண்ணுறான். அப்போ 2 பேருமே நினைத்தார்கள், ஆனால் ஒருத்தன் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான். இன்னொருத்தனுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லை, வீட்டில் டிவி பார்த்துருப்பாங்க, ஏதோ இருந்திருக்கும். ஆனால் அவன் டக்குன்னு வந்தால் முகத்தை கழுவுனா, காஃபி குடித்தான், டக்குன்னு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், படிக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தோன்னே விளையாடுறான். அடுத்தது விளையாடினோடனே ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறான். இப்போவும் அவனுக்கு ஞாபகம் இருக்குது, இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ படிக்கணும். அப்போ அவனுக்கு ஓகே, அதை படிக்க 1/2 மணி நேரம் தான் ஆகும், நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு விளையாடுறான், ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறான், எல்லாம் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே பசிக்குது, சாப்பிட்றான். படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே தான் சாப்பிட்றான். பார்த்தா ஒரு மாதிரி தூக்கம் தள்ளுது. சரி, காலைல படிச்சுக்கலான்ட்டு படுத்துடுறான். காலைல ஏந்திச்சா மறுபடியும் இல்லையா தூக்கம் பயங்கரமாக தள்ளும். ஸோ அப்போயுமே படுத்துடுறான். அப்போ ஒழுங்காக படிக்காமலே சும்மா கடற்கன்னு ஸ்லைட்டாக படித்து பார்த்துருப்பான். ஒன்றுமே புரியல. சரி, பார்த்துக்கலாம், ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம எதை நினைக்கிறோமோ அதை பண்ணுறோமா, அல்லது நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்குதோ அதில் மயங்கி அதை பண்ணுறோமா? நாம் ஒரு எண்ணம் வச்சுருக்கிறோம், அந்த எண்ணத்தை செயல்படுத்துகிறோமா, அல்லது தானாக சில எண்ணம் வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்டில் போட்ட எண்ணங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஒரு சினிமாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்போது, இப்படி நடந்துச்சுடா, இது பார்க்கல, நீ யூடியூப்பில் பார்க்கல அப்படின்னு பிரேக் டைமில் நீங்கள் பேசியிருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு படிக்கணும்னு நினைக்கும்போது அந்த நேரம் தான் அவன் பேச அந்த ஞாபகம் வருது. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு யூடியூப்பில் போய் அவன் என்ன பேசியிருக்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் நினச்சது படிக்கணும்னு நினச்சது, ஆனால் பார்த்தது உங்களுக்கு வந்த எண்ணம், தானாக வந்த எண்ணம். அப்போ உண்மையிலே எந்த எண்ணத்தை நீங்கள் உருவாக்கணும் ஒரு இலக்கை அடையிறதுக்கு, அந்த எண்ணம் என்னென்னு கூட உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் இதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடு, அதுக்கப்புறம் அதை படிச்சுக்கலாம், என்ன எங்கே போயிட போகுது அப்படின்னு உங்கள் மனம் சொல்லுது பார்த்தீங்களா? அதை நீங்கள் நம்பும் பொழுது அது பண்ணி முடித்தோடனே அடுத்தது வேறு ஒரு எண்ணத்தை எடுத்துகிட்டு வரும், அதில் போவீங்க. அடுத்தது வேறு ஒரு எண்ணத்தை எடுத்துகிட்டு வரும், அது பின்னாடி போவீங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கடைசியாக போட்டு வச்சுருப்பீங்க. அது கிட்ட வரும்பொழுது அதுவும் நீங்கள் எப்போ திரும்ப வருவீங்க, வேறு எண்ணமே வராத ஒரு டயர்ட் ஆகும்போது தான் இதை பண்ணலான்ட்டு வருவீங்க. ஏற்கனவே டயர்டும் ஆகிடுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் படிக்கணும்னு படித்தாலும் கூட அது உங்கள் மைண்டில் ஏறாது, ஏன்னா மைண்டு சோர்ந்து போச்சு. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். உலகில் வெற்றிக்கு இப்படியா, ஆன்மீக வெற்றிக்குமே பார்த்திங்கன்னா, இங்கே ஆன்மீகம் அப்படிங்கிறது இறைவன் சொல்கிறார், இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போ நரகமாகிடுச்சு. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அது எப்போ வந்துச்சோ இது நரகமாக மாறிடுச்சு, அனைத்தையும் இழந்துட்டோம். சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம், ஆரோக்கியம், அழகு எல்லாமே இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம் தெரியுது. இப்போ மீண்டும் அனைத்தையும் அடையணும் அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலேருந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்த்தோம். அதாவது உயிர், அது பூர்வத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இப்போ ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவனை, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க. அந்த ஒரே கடவுளை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தி நிரம்பம், வெளி உலக காட்சியிலேருந்து உங்கள் புத்தி விலகுன்றார். அப்போ இறைவனின் நினைவிலேயே இருக்கணும் 24 மணி நேரமும். எது பண்ணாலும் நினைவு கட்டாகாமல் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஆனால் வெளியில் வரக்கூடிய அந்த விஷயங்கள், கவர்ச்சி, இதில் புத்தி மயங்கும்போது தானாகவே புத்தி கட்டாயிடும். ஸோ அப்போ அதில் கவனம் வைக்கணும். நான் இறைவன் நினைவிலே இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். ஸோ அப்போ இறைவன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று, இப்போ இந்த ஞானம் பார்த்திங்கன்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஞானம் கிடைக்கிது. ஒரு வயோதிகர் உடலில் தான் சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார்.
அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிற அந்த பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். ஞானத்துடைய சாரம் உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி இதெல்லாம் இருக்குது. அது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அந்த முரளி நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, யூடியூப் திறந்தோடனே என்ன ஆகும், அது தானாகவே நிறைய சஜஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததெல்லாம் வச்சு நிறைய வரும். அப்போ வேறு ஏதோ ஞானம் சம்மந்தப்படாத ஏதோ ஒன்று வருது, உங்களுக்கு சின்ன வயசில் பிடித்த நடிகரோ அல்லது ஏதோ ஒன்று இது. ஏன்னா உங்களை பற்றி சோஷியல் மீடியா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதை வச்சு அதை தான் எடுத்துகிட்டு வரும். சரி, இதை பார்த்துலாமே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெம்ப்டிங்காக இருக்குதே அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எதை பார்க்கணுன்னு வந்தீங்களோ அதை பார்க்கல. ஸோ இப்படி ஒரு வினாடியும் உங்களை ஏமாத்துறது தான் ஆத்மா பலமிழந்து இருக்கிறதுடைய அடையாளம். இப்போ ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், என் நினைவிலே இருங்கன்ட்டு. அப்போ இறைவன் நினைவிலே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா அந்த மயக்கம் வராது. ஏன்னா எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கும். அப்போ நீங்கள் எதை பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை மட்டும்தான் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் அந்த இறைவனுடைய நினைவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், நான் எதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதைத்தான் பண்ணுறேன்னா வேறு ஏதாவது பண்ணுறேன்னா இல்லையா, உண்மையில் எதை பண்ணணும்னு வந்தனோ அதை தான் பண்ணுறேன்னா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறேன்னா. அடுத்தது எந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கணும், நான் உருவாக்குற எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கா தானாக. ஏன்னா மனம் எப்படியும் எண்ணங்களை உருவாக்கும், ஆனால் அதுக்கு நீ இந்த எண்ணத்தை தான் உருவாக்கணும். உதாரணத்துக்கு நான் ஆத்மானு வந்து இறைவனை நினச்சிட்டே இருக்கணும், இதன் மூலமாக சொர்க்கம் வரப்போது, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி நாராயணன் பதவி, அதை நான் அடையணும். அப்போ நாராயணனுடைய குணம் பரிசுத்தமான பார்வை, இனிமையான வார்த்தை, இதை மட்டுமே பேசணும். இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன்னா இல்லை வேறு மாதிரி எண்ணத்தை உருவாக்குறேன்னா, அந்த எண்ணத்தினால் நான் உருவாக்கணும்னு நினைத்த எண்ணத்தின் வெளிப்பாடாக வார்த்தைகள் வருதா அல்லது தானாக வர எண்ணத்தின் வெளிப்பாடாக வார்த்தை, தானாகவே காமம் கலந்து கோபம் கலந்து பற்று பேராசை அகங்காரம் கலந்து வார்த்தை வருதா. இதில் மட்டும் நீங்கள் கவனம் வைத்தால் போதும், ரொம்ப ஈஸியாக உயர்ந்த இலக்காகிய அந்த நாராயணன் பதவியை உங்களால் அடைய முடியும். உலகியல் விஷயத்திலும் உங்களால் வெற்றி அடைய முடியும். ஸோ இதற்கு இறைவனுடைய ஞானம் அவசியம். தினம் தினம் கேளுங்கள், இறைவனின் நினைவில் இருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.